முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிய ப. சிதம்பரம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இழுபறி நீடிக்கும் நிலையில் சுமார் 1 மணி நேரம் நடந்த ஆலோசனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ப. சிதம்பரம் சந்திப்பில் கனிமொழி, செல்வப்பெருந்தகை பங்கேற்பு. சந்திப்பிற்கு முன்னதாக சிதம்பரத்துடன் ஆலோசனை நடத்திய செல்வப்பெருந்தகை. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இழுபறி இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் செல்வப்பெருந்தகை பேட்டி. கூட்டணி உறுதியா, அதெல்லாம் ஒண்ணு இழுபறிலாம் ஒண்ணு. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு திமுக கெடு விதிக்கவில்லை, பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருப்பதாகவும் செல்வப்பெருந்தகை விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதாக தகவல். காங்கிரஸ் 31 தொகுதிகளை கேட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேச்சு. முதலமைச்சர் சுமூகமாகத்தான் முடிப்பார் என்றும் பேட்டி. தொடர்கிறது, ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில அமிக்கபலா முடிக்கத்தான் எங்க தலைவர் விரும்புவாரு. சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயன்பெறும் முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என அமித்ஷாவுடன் ஆலோசனை. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் எனவும் டெல்லியில் இபிஎஸ் பேட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூகத்தா, மிக சிறப்பா, எழுச்சிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே. திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காங்கிரஸ் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ஆரூடம். குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுக பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனைகளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. 5 மாநிலங்களில் நடைபெறும் ஆய்வுப் பணிகளை 10ஆம் தேதியுடன் முடிக்கிறது தேர்தல் ஆணையம். தாவேக்காவின் தேர்தல் வாக்குறுதிகளை மகளிர் தினமான 8ஆம் தேதி வெளியிடுகிறார் விஜய். விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்களை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கூட்டணி குறித்து 3 நாட்களில் உறுதி செய்யப்படும். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. 3 நாட்கள் தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். தஞ்சாவூரில் நாளை விஜய் பங்கேற்கும் தாவேக்க நிர்வாகிகள் கூட்டம். முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். நான்குநேரி அருகே 2 பேரை கொன்றவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல். ஆறு பேரை பிடித்து ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தும் காவல்துறை. நான்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு இபிஎஸ் விஜய் கண்டனம். செல்வப்பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு. நெல்லை நான்குநேரி கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன். உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வலியுறுத்துவதாக உறுதி. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா. புல்லட் வாகனத்தில் வலம் வந்த பிள்ளையாரை வழிபட்ட பக்தர்கள்.
மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும் எனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முயற்சிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு. நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பதிவு. ஈரோடு மாவட்டத்தில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இபிஎஸ் பரப்புரை. அந்தியூர், பெருந்துறை, பவானியில் பரப்புரை செய்வதாக அறிவிப்பு. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு கத்தி குத்து. தலைமறைவான இளைஞருக்கு காவல்துறை வலைவீச்சு. விழுப்புரத்தில் கத்தி முனையில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் கொள்ளை. நகை தொழில் செய்பவரிடமிருந்து 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த கும்பலை தேடும் காவல்துறை. புதுச்சேரி கிராமங்களில் கொசு தொல்லை அதிகரித்திருப்பதாக பாமகவினர் புகார். கொசு வலையை போர்த்தியபடி நூதன போராட்டம். திருப்பதி, தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் கோயில்கள் நடை அடைப்பு. சந்திர கிரகணத்தையொட்டி சாமி தரிசனம் நிறுத்தம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிய ப. சிதம்பரம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இழுபறி நீடிக்கும் நிலையில் சுமார் 1 மணி நேரம் நடந்த ஆலோசனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ப. சிதம்பரம் சந்திப்பில் கனிமொழி, செல்வ பெருந்தகை பங்கேற்பு. சந்திப்பிற்கு முன்னதாக சிதம்பரத்துடன் ஆலோசனை நடத்திய செல்வ பெருந்தகை. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இழுபறி இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் செல்வ பெருந்தகை பேட்டி. கூட்டணி உறுதியா? இழுபறியா சார்? அதெல்லாம் ஒண்ணு இழுபறிலாம் ஒண்ணு. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு திமுக கெடு விதிக்கவில்லை. பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதாக தகவல். காங்கிரஸ் 31 தொகுதிகளை கேட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேச்சு. முதலமைச்சர் சுமூகமாகத்தான் முடிப்பார் என்றும் பேட்டி. தொடர்கிறது, ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில வந்து அமிக்கபலா முடிக்கத்தான் எங்க தலைவர் விரும்புவாரு. சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயன்பெறும் முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என அமித்ஷாவுடன் ஆலோசனை. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் எனவும் டெல்லியில் இபிஎஸ் பேட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூகத்தா மிகச் சிறப்பா எழுச்சிய கூட்டணி அமைஞ்சிருக்கு. விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே. திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காங்கிரஸ் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ஆரூடம். குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுகவும் பத்திரிகைகள் ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனைகளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. 5 மாநிலங்களில் நடைபெறும் ஆய்வுப் பணிகளை 10ஆம் தேதியுடன் முடிக்கிறது தேர்தல் ஆணையம். தாவேக்காவின் தேர்தல் வாக்குறுதிகளை மகளிர் தினமான 8ஆம் தேதி வெளியிடுகிறார் விஜய். விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்களை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கூட்டணி குறித்து 3 நாட்களில் உறுதி செய்யப்படும். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. 3 நாட்கள் தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்.
தஞ்சாவூரில் நாளை விஜய் பங்கேற்கும் தாவேக நிர்வாகிகள் கூட்டம். முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். நான்குநேரி அருகே 2 பேரை கொன்றவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல். ஆறு பேரை பிடித்து ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தும் காவல்துறை. நான்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு இபிஎஸ் விஜய் கண்டனம். செல்வப்பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு. நெல்லை நான்குநேரி கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன். உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வலியுறுத்துவதாக உறுதி. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா. புல்லட் வாகனத்தில் வலம் வந்த பிள்ளையாரை வழிபட்ட பக்தர்கள். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும் எனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முயற்சிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு. நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பதிவு. ஈரோடு மாவட்டத்தில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இபிஎஸ் பரப்புரை. அந்தியூர், பெருந்துறை, பவானியில் பரப்புரை செய்வதாக அறிவிப்பு. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு கத்தி குத்து. தலைமறைவான இளைஞருக்கு காவல்துறை வலைவீச்சு. விழுப்புரத்தில் கத்தி முனையில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் கொள்ளை. நகைத்தொழில் செய்பவரிடமிருந்து 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த கும்பலை தேடும் காவல்துறை. புதுச்சேரி கிராமங்களில் கொசு தொல்லை அதிகரித்திருப்பதாக பாமகவினர் புகார். கொசு வலையை போர்த்தியபடி நூதன போராட்டம். திருப்பதி, தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் கோயில்கள் நடை அடைப்பு. சந்திர கிரகணத்தையொட்டி சாமி தரிசனம் நிறுத்தம்.